மட்டுமல்ல, எங்களூர் செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அல்வாழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளியம்மனுடைய அருளாசியோடு சோதிட ஆர்வலர்கள், தொழில்முறை சோதிடர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பலன் சொல்வது எப்படி அப்படின்னு விளக்குவது என்னுடைய வாடிக்கையான விளக்கம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி ஒருத்தர் காசு பணம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது, படிப்பும் இருக்குது, நல்ல கம்பெனிலேயும் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் 36 வயது வரைக்கும் இவருக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னு நம்ம எடுத்தோன்னே இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்கிறோம். இது எப்படி அப்படிங்கிற விதிமுறையை நான் நிறைய ஜாதகங்களை சொல்லியிருக்கேன். இப்போமே திருமணம்னு சொல்ல போனாலே லக்கணங்கிற 1ஆம் இடம், குடும்பஸ்தானங்கிற 2ஆம் இடம், களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம், மாங்கல்யஸ்தானங்கிற 8ஆம் இடம், இந்த இடங்களை, இந்த அதிபதிகளை பார்க்கணும். இவர்களோடு சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவக்கிரகங்கள் பார்வை அல்லது செயற்கை முறையில் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு மேரேஜ் லேட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்காரு, குழந்தை பாக்கி தரக்கூடிய குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். அவைகளும் பாவத்துவமாக, இந்த பாவத்துவங்கிறது என்ன, சனி, செவ்வாய், ராகு, கேது, தேய்பிரை சந்திரன் போன்ற பாவக்கிரகங்கள் பார்வை அல்லது செயற்கை முறையில் தொடர்பு கொள்வதை தான் நம்ம அவ்வாறு சொல்கிறோம். அது மாதிரி அமைப்புகள் அந்த ஜாதகத்தில் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவ்வாறு பார்த்தோம்னா ஈஸியாகவே அவை தெரிஞ்சிடும். பெரும்பாலும் பாவத்துவமான அமைப்புகள் இருந்துச்சுன்னா இது அவங்களுக்கு திருமணங்கிறது லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு உதாரணம் எடுத்துக்கிட்ட ஜாதகத்தில் ஒரு நல்ல ஜாதகம் தான். கம்பெனிலையும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. புதன் அதிக சுகத்துவமாக இருந்தால், புதன் அதிக சுகத்துவமாக ராசி மற்றும் லக்கணத்துக்கு 2 பத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் அவங்க ஐடி கம்பெனிலையும் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். புதன் அதிக சுகத்துவமாக இருந்தாலே அது மாதிரியான அமைப்புகளில் உண்டு. அதுலேயுமே என்னென்னா முழுமை அதிக சுகத்துவமாக இருந்தால் தான் அதிகமான வகையில் ஏர்ன் பண்ண முடியும். அதில் சில பாவத்துவங்கள் இருந்தால் அந்த துறையிலையுமே சில நேரத்தில் மிளிர முடியாது. எல்லாரும் ஒருத்தர் ஐடி கம்பெனியில் 2 லட்சம் 3 லட்சம் அப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க. எல்லாருமே சம்பாதிக்கிறது கிடையாது. அதுக்குரிய கிரக அமைப்புக்கு முழுமையாக சுபத்துவமாக இருக்கணும் புதன். சில நேரங்களில் அந்த சுபத்துவ படிநிலைக்கு ஏற்ப அந்த வேலை வாய்ப்பு சம்பாதிக்கிற தன்மைங்கிறது அமையும். அந்த வகையில் இவருக்கு ஜாதகத்தில் அந்த அளவுக்கு புதனுடைய வலிமையும் சிறப்பாக இல்லாதனால சம்பாதிக்கிற அளவுகள்லேயும் பெரிய அளவுக்கான ஒரு இது இல்லை அப்படிங்கிறது தான் ஜாதகத்தோட விதி அமைப்பு. இப்போ இந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவர் 4 திரையில் சைடில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த ஜாதகத்தை போட சொல்கிறோம். இவருடைய பிறந்த தேதி அப்படிங்கிறப்ப 4/7/1989 காலையில் 8:05 பிறந்திருக்கிறாரு. பிறந்த ஊரை நான் சொல்ல விரும்பலை, அவருடைய ரகசிய இதுக்காக. இவருடைய ஜாதகத்தை சைடில் ஸ்க்ரீனில் தெரியும். லக்கணம் அப்படிங்கிறப்ப கடக லக்கணம், ராசி அப்படிங்கிறப்ப மிதுன ராசி, நட்சத்திரம் புனர்பூசம் 3ஆம் பாதம். இப்போ கடக லக்கணமாவது லக்கணத்தில் சுக்கிரனும் செவ்வாய் இருக்கிறாங்க. குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல கேது, 6ல் சனி, 8ல் ராகு, 12ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோட திருமணம் இது வரைக்கும் 2 சாதம் பார்க்க வரும்போது 36 வயசு 4 மாதம் 23 நாள் இருக்கையில் தான் என்கிட்ட பார்க்க வந்தாங்க. ஓகேங்க, இப்போ இவர் பார்க்க வரையில இப்போ அது பார்த்தே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. 36 வயசு 4 மாதம் 23 நாள் இருக்கையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. இவருக்கு அப்படி இவ்வளோ வயதாகியும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறது எப்படி உறுதியாக அறுதி விட்டு சொல்ல முடியுதுன்னா, லக்கணத்தில் செவ்வாய், சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு. லக்கணத்தில் இருந்தாலும் செவ்வாய் நீசமாகவே இருந்தாலும் ஒரு பாவக்கிரகங்கிற வகையில் அந்த செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குது. களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தை இங்கே பார்வை செய்யுது. அடுத்து லக்கணத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார், அரவு. 8ஆம் இடத்துல ராகு. அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்ல போகும்போது லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல, ராசிக்கு 7ல் சனி, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்து லக்கணத்துக்கு 6ல் சனி அப்படிங்கிற அமைப்பில் அதை 3ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 8ஆம் இடத்துல சனியுடைய 3ஆம் பார்வை ராகு மேலே விழுகுது. அப்போ 1ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுது. அப்போ லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுமே தேய்பிரை சந்திரன். ஏன்னா சூரியன் அங்கே 18 டிகிரி 23 கலை, சந்திரன் 29 டிகிரி 39 கலை. இந்த அமாவாசையை விட்டு விலகிற நிலையில் இருந்தாலும் அவை அமாவாசை தேய்பிரை சந்திரனாகவே கருதப்படுகிறது. அப்படிங்கிறப்ப அது லக்னாதிபதி பாவ சந்திரனாக இருந்து சனியுடைய பார்வை அங்கே விழுவுது. சனியுடைய பார்வை சமசப்தமாக விழுவுது. அப்போ ராசி மீது சந்திரன் மீது சனியோட பார்வை விழுவதுனால ஒரு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்திலையும் ஜாதகர் இருப்பாங்க. தாய் தந்தையை பாதிக்கக்கூடிய நிலைகளும் ஜாதகத்தில் உண்டு. அப்படி இந்த மாதிரி அமைப்பில் தாய் தந்தைகளுக்கு ஒரு ஒரு அந்யோன்யமான அமைப்புகள் இல்லாத நிலைகளையும் இந்த ஜாதகத்தில் உருவாக்குறாங்க. உயிருக்கு பயன் இல்லை. ஏன்னா அங்கே குரு பகவான் இணைந்திருக்காரு. குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சனியுடைய பார்வை அப்படிங்கிறது பாவத்துவப்படாது. இப்போ குரு அங்கே, அப்போ குரு பகவான் அங்கே 0 டிகிரி 28 கலையில் இருக்காரு, சனி 16 டிகிரி இருக்கப்போ குருவோட பார்வை
அங்கே விழுகுது. அதனால் குரு பார்த்த சனியாக இருக்குது. அதனால் ஓரளவு பெரிய அளவுக்கு இதை கொடுக்காது. அதனால் திருமணத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்ம வர்றோம். இப்போ பார்க்கும்போது லக்கணத்துக்கு பார்க்குற மாதிரி 1ல் செவ்வாய், 2ல் கேது குடும்பஸ்தானத்தில், 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறது, 8ஆம் இடத்துல சனி ராகு தொடர்பு. இப்போ 8ஆம் இடத்துல சனி 3ஆம் பார்வையாக பார்த்தாலும் குருவும் 9வது பார்வையாக பார்த்துட்றாங்க. லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தை ராகு இருந்து சனி பார்த்தாலும் குரு பகவானுடைய 9வது பார்வை இருக்கிறதுனாலேயே திருமணங்கிறது நிச்சயமாக காலதாமதமானாலும் நடக்கும் அப்படிங்கிற தன்மைக்கு நம்ம அங்கே ஜாதகத்துக்கு சொல்கிறோம். இப்போ இவர் இப்போ ராசிப்படி பார்க்குறப்போ ராசிக்கு 7ல் சனி, 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் அப்படிங்கிற அமைப்பு. ராசிக்கு 8ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பார். இப்படி 1, 2, 7, 8 சனி செவ்வாய் ராகு கேது யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ, எந்த ஜாதகம் வந்தாலும் அவங்களுக்கு டிலே மேரேஜ், மீறி மேரேஜ் ஆகியிருந்தாலும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கைக்குள்ள சில சிக்கல்கள் பிரச்சனைகளை கொடுத்துருது அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவருக்கு நடக்கிற திசை புதன் திசை. கடகலக்கணத்துக்கு புதன் திசைங்கிறது மிகப்பெரிய யோக திசைகளாக வராது. 3, 12 கூடியவராக 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து அந்த புதனை சனி பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப புதனை ஆனால் சனி டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புதன் 2 டிகிரி 39 கலையில் இருக்காது. சனி 16 டிகிரி 47 கலை. அப்போ 16 டிகிரி அப்படிங்கிறப்ப 14 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப சனியுடைய பார்வை நிலையாக புதன் மேலே விழுவலை. அது அந்த வகையில் புதன் பெரிய அளவுக்கு பாவத்துவம் ஆகலை. புதன் குரு பகவானோடு நெருக்கமாக இருக்கிறனால ஓரளவு புதன் சுபத்துவமான நிலைகளில் ஓரளவு எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக குறைபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தோட அமைப்பு. இப்போ என்ன இப்படி ஏன் வருது ஐடி கம்பெனி அப்படிங்கிறப்ப புதன் அதிக சுபத்துவம். ஏன்னா புதன் குருவோடு இணைஞ்சிருக்காரு. சனியோட பார்வை அப்படிங்கிறது புதன் மேலே விழுவலை. சனியுடைய பார்வை புதன் மேலே விழுந்தாலும் பாவத்துவம் ஆயிரும். இப்போ சனியுடைய பார்வை புதன் மேலே விழுவலை. புதன் அங்கே 2 டிகிரி, சந்திரனுமே 29 டிகிரி. அப்போ தேய்பிரை சந்திரனும் புதனோட நெருங்க தொடர்பு இல்லை. தேய்பிரை சந்திரனும் புதனோட நெருக்க தொடர்பு இல்லை. சனியுடைய பார்வையும் புதனுக்கு இல்லை. புதனும் குருவும் நெருக்கமாக இருக்கிறாங்க. இந்த வகையில் புதன் அங்கே ஆட்சி பெற்ற நிலைகளில் அதிகமான சுபத்துவமான ஒரு அமைப்புகளில் அவர் இருக்கார். அவரே ராசியாதிபதியாக அங்கே இருக்கக்கூடிய தன்மைகளில் இவருடைய ஜாதகத்தில், அதாவது லக்கணத்துக்கு 10 கூடியவராக என்னதான் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயானவர் அங்கே நீசம் பெற்று பலம் இழந்திருக்காரு. ஓகேங்களா? அப்போ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ராசியாதிபதியாக அந்த புதன் குருவோட அந்த இணைவினால் அதிகமான சுபத்துவ தன்மைகளில் இருக்கிறனால இவர் கணக்கு கம்ப்யூட்டர் போன்ற அமைப்புகளில் இவர் இருக்கிறாரு. இருப்பினும் அவர் தொழிற்ஸ்தானத்தோடு தனஸ்தானத்தோடு பெரிய அளவுக்கு தொடர்பு இல்லாதனால இன்னும் பெரிய அளவுக்கு உயர முடியாத நிலைகளில் அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் ஜாதகத்தோட உண்மை நிலவரம். அப்போ இவருடைய ஜாதகத்துக்கு திருமணம் அப்படிங்கிற அமைப்பில் திருநாகேஸ்வரம், பேரையூர், காளகஸ்தி போன்ற ஏதாவது நாகநாத சுவாமிகளுக்கு வெள்ளியில் நாகப்பழம் அடித்து வச்சு பாலாபிஷேகம் செஞ்சு பரிகாரங்களை செய்ய சொல்லியிருந்தோம். இப்போ அவருக்கு அட்ப்ரெசன்ட் நடந்தது நான் பார்க்கும்பொழுது புதன் திசையில் குருபுத்தி நடந்தது. அப்போ புதன் திசை குருபுத்தி அப்படிங்கிறப்ப இவரை பொறுத்தவரைக்கும் 25 மார்ச் 2027 அப்போ நான் பார்க்கும்போது இருந்தது. இப்போ புதன் புத்தி போய் குருபுத்தி போய் இப்போ சனி புத்தி அவருக்கு வந்துடுச்சு. அப்போ சனி புத்தியுமே அவருக்கு மேரேஜை லேட் பண்ணும். சனி புத்தியுமே மேரேஜை லேட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் நம்ம அதான் புதன் திசையில் கடைசி புத்தி சனி புத்தி. சனி புத்திங்கிறப்ப கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சனியானவர் அஷ்டமாதிபதி. அதாவது ஒளிக்கிரகமான சந்திரனுக்கு சனி இருக்கிரகம். கடகலக்கணத்துக்கு எதிரணி சேர்ந்த சனி. ஆனால் இருந்தாலும் சனி புத்தி ஓரளவு அது ரொம்ப காலம் இல்லை இழுக்காமல் கொஞ்சம் காலத்தில், அதாவது சனி புத்தி ஆரம்பித்து கொஞ்சம் காலம் போன பிறகு ஏன்னா குருவுடைய சுபத்தன்மை அங்கே விழுகிறதுனால குரு சமசப்தமாக சனி பகவானை பார்வை செய்கிறதுனாலையும் நிச்சயமாக சனி புத்தி போகிற தருணத்தில் திருமணத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இவர் வர்றோம். ஏன்னா தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயோடு இணைஞ்சு இருக்காரு. அதுக்கடுத்து குழந்தை பாக்கி தரக்கூடிய குரு பகவானும் 5ஆம் இடம், அதாவது 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறாங்க. 5ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 5 கூடிய ஒரு செவ்வாய் பகவான் நீசம் ஆகியிருக்காரு. 5ஆம் அதிபதி செவ்வாய் நீசம், அது 5க்கு காராகிரகமான குரு பகவான் 12ல் மறைவு, சனியுடைய பார்வை, இது போட்டு பல்வேறான அமைப்புகளில் அந்த புத்திரபாக்கியமும் லேட்டாக இருக்கணும், தாம்பத்திய சுகம் காலதாமதமாக பெறணுங்கிற ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்கிறனால தான் திருமணங்கிறது காலதாமதம் ஆகிக்கொண்டே போகுது. 36, 37 வயசு ஆகியுமே திருமணம் நடக்காமல் அவருக்கு இருக்கிறதுக்கு இதுதான் இந்த ஜாதக அமைப்பு தான் காரணம் அப்படிங்கிறத இது போன்று சில நேரங்களில் இந்த விதி அம்சம் பிறகு நடத்தக்கூடிய இந்த போராட்டம் தான் மனித வாழ்க்கையை மானிட வாழ்க்கையை வழிநடத்தி செல்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகங்கள் உதாரணம் அமைப்பு. இப்போ இவருக்கு சில பரிகாரங்கள் அது மாதிரி சொல்லி அனுப்புகிறோம். அது மாதிரி பரிகாரங்கள் செய்து பார்க்க ஆரம்பிக்கும் போது புதன் திசையில் சனி புத்தி குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால நிச்சயம் ஓரளவு அந்த சனி புத்தி திருமணத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற அமைப்புக்கு வர்றோம். ஓகேங்களா?
அதனால் வந்து இது போன்று பல்வேறு விஷயங்களை நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா ஜாதக பலனை கண்டுபிடிக்கணும். லக்கணத்தோட வலிமை, ராசியோட வலிமை இப்படி பார்க்கணும். லக்கணாதிபதியுமே பார்க்கும்போது இங்கே தேய்பிரை சந்திரனாகி 12ல் போய் மறைகிற தன்மையில் சனியோட பார்வை சந்திரனுக்கு விழுவுதாருன்னா சனி 16 டிகிரி, 29 டிகிரி சனியோட பார்வை சந்திரன் மேலே விழுவுது. லக்கணாதிபதி சனி பார்க்குறாரு. லக்கணத்தில் ஒரு பாவக்கிரகம். இது வந்து என்னென்னா ஒரு பெரிய அளவுக்கு அடிப்படையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்நீச்சல் போட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு. எப்பவுமே லக்கணாதிபதி ராசி அதிபதி வலுத்திருந்தால் அது யோக ஜாதக வரிசையில் வரும். இவர் பார்க்கும்போது லக்கணாதிபதி அப்படிங்கிறவர் தேய்பிரை சந்திரனாகி சனியுடைய பார்வையை வாங்கி 12ஆம் இடத்துல மறைகிறார். அதுமாதிரி ராசியாதிபதியான புதன் மட்டும் வலுத்திருக்கு. அந்த வகையில் தான் அவர் வந்து இந்த படிப்பு, கல்வி இதெல்லாம் ராசியாதிபதி புதனும் குருவும் அங்கே சேர்ந்த நிலையில் இருக்கிறதுனாலையும் கல்வி, படிப்பு போன்ற விஷயங்களில் அதாவது குறைவு இல்லாமல் அது புதன் சார்ந்த விஷயங்கள் ஜாதகத்தில் அதிக சுகத்துவங்கிறப்ப புதன் மட்டும்தான். ஏன்னா சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்துட்டார், மற்ற எந்த கிரகங்களும் இல்லை. மற்ற எல்லா கிரகங்களும் 12ல் இருக்கிறப்ப புதனுக்கு வந்து சனியுடைய பார்வையும் கிடைக்காதனால தேய்பிரை சந்திரனும் நெருக்கமாக இல்லை. அந்த வகையில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால புதனுக்குரிய படிப்பாக கணக்கு, கம்ப்யூட்டர் போன்ற அமைப்புகளில் படித்து ஐடி ஃபீல்டில் இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த ஜாதகத்துடைய இது உண்மை. இது வேறு ஏதாவது இதனுடைய பரிகார அமைப்புகளுக்கு சொல்லியாச்சு. ஆயுள் விஷயங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இவர் கிடையாது. அப்படிங்கிறப்ப தாய் தந்தைகளுக்கு இவருக்கு கொஞ்சம் பிடிக்காத நிலைகள் இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து வரக்கூடிய சனி புத்தி அம்மாவுக்கு உடல்நல குறைபாடுகளை ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சொல்லி அனுப்பி வச்சோம். ஜாதகம் எப்படி பலன் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு போன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜி தான். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம் போன்ற தகவல்களை இவருடைய வாட்ஸ்அப் நம்பர் 9715189647 97 151 89 647 இருக்கு. டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி அனுப்பிங்கன்னா ஜாதகத்தை கழித்து ஒரு ஃபோன் வழியாகவே அல்லது வாய்ஸ் மெசேஜ் வழியாகவே ஜாதக பலனை நீங்கள் பெறலாம். இதுக்கு வந்து கட்டணத்தை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடத்தை அனுப்புனா ஜாதகம் எழுதுதல், ஜாதகம் எழுதி கொரியர் அனுப்புதல், திருமண பொருத்தம், ஜாதக பலன் பார்க்குறது, பரிகாரங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அலசி ஆராய்ஞ்சு எவ்வளோ நேரம்னு கேட்டுக்கலாம். நான் பலன் சொன்ன பிறகு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்டு அதை வந்து தீர்த்து கொள்ளலாம். மேலும் இறையர்களால் சோதிட புதையல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். புத்தகம் வந்து 869 பக்கம் உள்ள ஒரு குவாலிட்டியான பேப்பர் தான், பெரிய புத்தகம் தான். இந்த புத்தகத்தோட விலை வந்து 965 ரூபா. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கொரியர் சார்ஜ் 100 சேர்த்து அனுப்புனீங்கன்னா முகவரியை வந்து வாட்ஸ்அப்பில் தந்து நீங்கள் சேர்த்து அனுப்புனா புத்தகம் உங்கள் வீட்டுக்கே கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். எல்லோரும் இன்புற்றிருப்பது ஒன்றில்லாமல் எல்லோரும் இன்புற்றிருப்பது அல்லாமல் வேறொன்றும் அடியேன் பராபரமே என்று சொல்லக்கூடிய தாய்மான சுவாமியுடைய பாடலோடு இதை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் அடுத்த ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பலன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.